ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎமாக மாநிலங்களை மாத்திட்டாங்க. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்ல. பேசுனாங்கள சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. பிரதமர் வந்தார் தருவேன்னார், நிதியமைச்சர் வந்தார் தருவேன்னார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் தருவேன்னார், உள்துறை அமைச்சரை நம்ம டிஆர் பாலு அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சுக்கல. பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண், மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை. இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது. ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கிறதால என்ன செய்யறாங்க? கட்சிகளை உடைக்கிறது, எம்எல்ஏக்கள் இழுக்கிறது, ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழியில ஆட்சி நடத்த பார்க்கிறது. சொல்ல போனா பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேற யாரும் வேணாம், ஆளுநர்களே போதும். அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அமைக்கும் ஆட்சி ஒற்றை கட்சி ஆட்சியா இருக்காது, சர்வாதிகார ஆட்சியா இருக்காது, கூட்டாட்சியாக இருக்கும். மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும். வெளியுறவுத்துறை ராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில வச்சிருக்கு. கல்வி, சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு. முக்கியமா வரி வருவாய், நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை. நாம 1 பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. அதே போல கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரியா கட்டியிருக்கோம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி தான். இப்படி செய்யறதால மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் செய்ய முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் அதுக்கு சிறந்த உதாரணம் சமீபத்தில் வந்து அந்த மழை வெள்ளம், மிகப்பெரிய சேதாரம். அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க, பணம் கொடுங்க, இழப்பீடு கொடுக்கணும், மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றிய அரசு நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமான்னு கேட்டேன். அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க. நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன், அம்மா நான் மரியாதையாவே கேட்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நாங்க உங்கள் வீட்டு மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு. அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நம்ம கேட்ட நிதியை இது வரைக்கும் 1 பைசா கூட திருப்பி கொடுக்கல. அதே போல நம்முடைய கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, அதிகார குறைப்பு, பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நம்ம மீது மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வராங்க, 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நீட் மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி நோயா மாறி இருக்கு. 11 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீஷ் வரைக்கும் இது வரைக்கும் 11 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மருத்துவம் மட்டும் இல்ல, எல்லா பட்டப்படிகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இங்கே கொள்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளை ஒரு கோயிலை திறக்கிறார்கள் வட இந்தியாவிலே. அந்த கோயிலை திறக்கிறத பத்தி நான் எதுவும் சொல்ல போவது இல்லை. ஏன் குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை என்று நான் கேட்க கூட போவது இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரதமர் நாளை கோயிலை திறக்கிறார். இன்று
க்ஷேத்ராடனம் செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். எனக்கு கோயிலை பத்தி ரொம்ப தெரியாது, அவரை கேட்கிறேன், ஒரு கோயில முழுசா முடிக்காம திறக்கலாமா? உங்களை தான் கேட்கிறேன். திறக்க கூடாதுல்ல? ஒரு கோயில முழுசா கட்டி முடிக்காம திறக்க கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்ன சொல்லுது? நாங்க தான் இந்து மதத்தை காப்பாத்துறோம், நாங்க தான் சனாதன தர்மத்தை காப்பாத்துறோம், நாங்க தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாத்துறோம், அதனால எல்லா கோயிலையும் எங்ககிட்டயே கொடுத்துருங்கிறாங்க. ஆனா இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணி கூட உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம். ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துக்களை மதிக்காமல், அந்த உணர்வுகளை மதிக்காமல் உங்க ஆளுங்களே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள். அதுக்கு ஹாலிடே வர 6 நாள் லீவு, ட்ரெயின் எல்லாம் தனியார் ட்ரஸ்ட் திறக்கக்கூடிய கோயிலுக்கு அரசு ரயில்கள் எல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டால் நமக்கு ஐஸ் வைப்பாங்க. ஐஸ்னா என்னன்னா இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, இது 3 வரும். யார் கேள்வி கேட்டாலும் இது 3 நம்மை தேடி வரும். ஆனால் இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இங்கு யாரும் இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை எதிர்ப்போம், உங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்போம், எதிர்த்து நின்று அங்கே மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய ஆட்சியை மாற்றி காட்டுவோம், அதில் மாற்றம் இல்லை. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான உலகத் தமிழர்களின் தலைவர் சொன்னார், எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது, எனக்கு கலைஞரை போல் பேச தெரியாது, ஆனால் கலைஞரை போல் உழைக்க தெரியும் என்று சொன்னார். அதையே கலைஞர் முன்மொழிந்தார். உங்களிடத்திலே ஸ்டாலினிடத்திலே பிடித்தது எது என்று கேட்டால் உழைப்பு 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 என்று சொன்னார். ஆக அண்ணாவுக்கு அடையாளத்தை கலைஞர் சொன்னார், கலைஞர் அவருடைய பிள்ளைக்கு அடையாளத்தை சொன்னார். இன்றைக்கு இந்த இளைஞரணி மாநாட்டை நம்ம ஆரியர் இளவல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அண்ணா நிறுவினார், கலைஞர் சுண்ணாம்பு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார். எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது, பேச தெரியாது என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அதற்கு வழித்தோன்றலாக இருக்கிற ஆரியர் இளவல் உதயநிதியை பார்க்கிறேன். அண்ணாவுக்கு ஒரு தகுதி, கலைஞர் தன்னடக்கத்தோடு ஒரு தகுதி, இன்னும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய தகுதியை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற அவருக்கு நான் பார்க்கிறேன், நான் அண்ணா அல்ல, கலைஞர் அல்ல, ஏன் என் தந்தையை கூட அல்ல, ஆனால் இன்றைக்கு நான் உழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடும். நான் அவரை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருக்கு 2 தகுதி போதும். ஒன்று, ஒரு தர்மத்தை பற்றி பேசினார், எதிர்ப்பு வந்தது, மண்டியிட மாட்டேன், சிலுவை என்றால் சிறை என்றால் தூக்கி சுமப்பதற்கு நான் பெரியாரின் பேரன், கலைஞரின் பேரன், என் தந்தையின் வழியில் நடப்பவன் என்று மண்டியிடாத அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அந்த தகுதி உங்களுக்கு போதும். அதற்கு பிறகு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்லுவதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுரம் இல்லை, மன வலிமை இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல், உங்களை கலைஞராக பார்க்கிறேன், அண்ணாவாக பார்க்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன். ஏனென்றால் பெரியாருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருந்தது. தண்டனை பெற்றார் பெரியார். உங்களுக்கு எவ்வளவு தண்டனை என்று கேட்டார்கள். பெரியார் சொன்னார், உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு போதுமோ அவ்வளவு மனநிறைவு பெறுகிற அளவுக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார். ஆக பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில், தளபதி வழியில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பயணிக்கிற உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்கின்ற வினாவை நான் உங்கள் முன்னாலே வைத்து உங்களை அங்கீகரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.